ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் என் பயணம் உங்களோட. இன்னைக்கு ஒரு கிச்சன் டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது வேற ஒன்றும் இல்லைங்க. தக்காளியை நம்ம எப்பயும் யூஸ் பண்ணும்போது அதோட கொட்டைகளை எடுத்துட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. தக்காளியோட இந்த தண்டு பகுதியும் சரி, இந்த கொட்டைகளையும் நம்ம நீக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த கொட்டையில் இருக்க ஆக்சலேட் அப்படிங்கிறது ஒரு சிலருடைய உடம்புல போய் அந்த கால்சியம் ஆக்சலேட் அப்படிங்கிற பொருளா அக்குமுலேட் ஆகி அதுதாங்க கிட்னி ஸ்டோனை உருவாக்குது. அதனால நீங்க இனிமேல எந்த ரெசிபி செஞ்சாலும் இந்த மாதிரி தக்காளியோட கொட்டைகளை நீக்கிட்டு அதை யூஸ் பண்ணுங்க. அப்போ அந்த ரிஸ்கை நம்ம ஓரளவுக்கு குறைக்க முடியும். அதே போல கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கவங்க தக்காளி அதிகமாக யூஸ் பண்றதையும் தக்காளி சம்பந்தப்பட்ட ரெசிபி யூஸ் பண்றதையும் குறைச்சிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச்.